பட்டதாரிகளின் எதிர்காலம் தொடர்பான நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசு பொறுப்பின்றி செயல்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி கடிந்துரைத்துள்ளார். அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு இளநிலை கல்வியியல் பட்டம் பெற்ற 60,000க்கும் மேற்பட்டோருக்கு இதுவரையும் தற்காலிக பட்ட சான்றிதழும் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழும் வழங்கவில்லை எனவும், தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகமும் பொறுப்பின்றி செயல்படுவதாகவும் கடிந்துரைத்துள்ளார். சான்றிதழ் வழங்கப்படாததால் முதுநிலை பட்டதாரிகள் ஆள்தேர்வு பணிக்கு இவர்களில் தகுதியுள்ள 40,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள அன்புமணி, உரிய காலத்தில் தற்காலிக பட்ட சான்றிதழ்களையும் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ்களையும் வழங்காததால் பணிக்கான தேர்வுகளில் பங்கேற்க விடாமல் தடுத்து அவர்களின் வாழ்க்கையுடன் திமுக அரசு விளையாடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களும் தேர்வுகளில் பங்கேற்கும் வகையில் 2 வாரங்களில் புதிய பிஎட் பட்டதாரிகளுக்கு தற்காலிக பட்ட சான்றிதழும் ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியலும் வழங்கப்பட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.